அப்ப தியாகம் செய்திருக்கிறோம், இந்த விஷயத்துக்காக நாங்க தியாகம் வர திரு கேசிபி தியாகம் செய்திருக்கிறோம், அவங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்க தியாகம் பண்ணித்தான் இவ்வளவு தூரம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் கூட நாங்க தாங்கிக்கிட்டோம், அதெல்லாம் தியாகம் பண்ணித்தான் இன்னைக்கு கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தியாகத்தை நம்ம இது பண்ண வேண்டாமா? அதான் சார், என்ன தியாகம் சார்? பொதுக்குழு கூட்டினீங்களா, அல்லது நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடாமல் இருந்தீங்களா, அல்லது திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு என்றைக்காவது சொல்லாமல் இருந்தீங்களா? இது இதில் என்ன தியாகம்னு கேட்குறேன். எப்படியாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் கேசிபி அவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதி, ஆனால் அவர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதை விட வெண்ணெயில் ஊசி ஏற்றக்கூடியவர். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவரை எதுக்குறாருன்னு நினைக்காதீங்க, அது கட்சியை எதுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் தான் எதுக்குறோம்ன்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். சரி, அப்படி நினைச்சிருந்தா அந்த கட்சி உங்களை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கும். அதனால இவர்களுடைய நோக்கம் என்பது சார், இதுல பல்வேறு எல்லா விஷயங்கள் தெரிந்தாலும் எல்லா விஷயங்களும் என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். ஆனால் அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, சசிகலா அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, திரு செங்கோட்டையன் அவர்களா? இல்ல. ஆனால் அவர் உருவாக்கிய இயக்கத்தை நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுப்பவர்களை என்னன்னு சொல்லுவது? அதுக்கு பேர் தியாகமா என்ன? இல்ல சார், அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளின் மூலமாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. அப்ப அதிமுக ஒரு தொடர் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா எல்லாரும் ஒன்றிணைணும், அப்படி ஒன்றிணைந்தால் தான் அந்த வெற்றி சாத்தியம்னு சொல்றாங்க. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டாரா? இல்ல சார், ஒன்றிணையும் அப்படின்றீங்களா, அது ஒன்னா தானே சார் இருக்குது. இது ஒன்றிணையணும்னா இந்த கட்சியை யாரோட போய் ஒன்றிணைய சொல்றீங்கன்னு தெரியல. இது தனி கட்சி. இந்த கட்சி ரெண்டு வேடம் நீங்க ஒரே மனிதன் ரெண்டு குதிரைகளில் பயணம் செய்தால் அது ஊர் போய் சேர முடியாது. அப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பவர்கள் ஒரு புறத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க, ஒன்னு சேர்க்கலன்னு சொல்றாங்க.